ஜயன் ரயன் வழக்கில் அலட்சியமாக இருந்ததாக கொண்டுவரப்பட்ட குற்றச்சாட்டுகளை கைவிடக் கோரும் பெற்றோரின் முயற்சியை சட்டத்துறை அலுவலகம் நிராகரித்தது. பெற்றோரின் அந்த விண்ணப்பத்தை அரசு தரப்பு வழக்கறிஞர் ராஜா ஜைசுல் ஃபரீடா தள்ளுபடி செய்த முடிவை செஷன்ஸ் நீதிமன்ற நீதிபதி டாக்டர் ஷலிசா வர்னோ இன்று தெரிவித்தார். இதற்கு முந்தைய வழக்கறிஞரால் தாக்கல் செய்யப்பட்ட அந்த மனு நிராகரிக்கப்பட்டது குறித்து புதிய வழக்கறிஞர்களிடம் தெரிவிக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறினார். எனவே வழக்கு விசாரணையை நாங்கள் தொடர்வோம் என்றும் நீதிபதி தெரிவித்தார். நீதிபதி இந்த முடிவை அறிவித்த போது ஜயன் ரயன் பெற்றோர் ஜயிம் இக்வான், இஸ்மானிரா அப்துல் மனாஃப் ஆகியோர் அமைதியாக காணப்பட்டனர். வழக்கு விசாரணை தொடங்குவதற்கு முன் தேவைப்படும் அனைத்து ஆவணங்களையும் அரசு தரப்பு புதுப்பிக்கும் பொருட்டு இந்த வழக்கை செவிமடுப்பதற்கான மற்றொரு தேதியை நிர்ணயிக்க வேண்டும் என டிபிபி ராஜா ஜைசுல் கோரிக்கை விடுத்தார். ஜனவரி 10 இந்த வழக்கை செவிமடுப்பதற்கு நீதிமன்றம் செய்த முடிவை அனைத்து தரப்பினரும் பரஸ்பரம் அடிப்படையில் ஏற்றுக்கொண்டனர்.